வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து சங்கிலி பானோட வந்திருக்கேன். இந்த சங்கிலி பான் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கடுத்தாரன். ஸோ அந்த சங்கிலி பான் செய்யறதுக்கு முதலாவது வந்து நாங்கள் ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து இதில் வந்து 60 ml பசுப்பால் இருக்குது. நான் மைக்ரோவேவில் வச்சு 15 seconds ஹீட் பண்ணியிருக்கேன். லைட்லி வார்மாக இருந்தால் காணும். இப்போ இதை இந்த பவுலில் விடுங்கோ. இதில் வந்து 60 ml தண்ணி இருக்குது. இதையும் வந்து நான் மைக்ரோவேவில் வச்சு 15 seconds ஹீட் பண்ணியிருக்கேன். லைட்லி வார்மாக இருக்குது. இதையும் இதில் விடுங்கோ. இதில் வந்து 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் இருக்குது. அல்லாட்டிக்கு 3 கிராம் இருக்குது. இப்போ இதை இதுக்கு மேலே தூவுங்கோ. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விடுங்கோ. ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 6 minutes மேலே தூக்கி வைக்க போகிறேன் அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து நான் ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்துருக்கேன். எடுத்துக்கொண்டு 3 எக் யோக் இருக்குது, முட்டைக்கரை இருக்குது 3, அல்லாட்டிக்கு 55 கிராம் இந்த எக் யோக் வருது. இப்போ இதை இந்த செப்பரேட்டான பவுலில் விடுங்கோ. இதில் வந்து 60 கிராம் சீனி இருக்குது, அல்லாட்டிக்கு 1/4 கப் சீனி. இதையும் இதில் போடுங்கோ. இதில் வந்து பட்டர் எடுத்து இதை மெல்ட் பண்ணி கூல் பண்ணி வச்சுருக்கிறேன். 85 கிராம் பட்டர் இருக்குது. இதையும் இதில் விடுங்கோ. விஸ் பண்ணுங்கோ. இந்த சீனியெல்லாம் கரைஞ்சி வரணும். இது நல்லா விஸ் பண்ணி அந்த சீனியெல்லாம் கரைஞ்சிட்டுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை காட்டுறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு செப்பரேட்டான பவுல் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுக்கொண்டு ஸோ இதில் வந்து 300 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளவர் இருக்குது. இந்த 300 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளவரையும் இதில் போடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பையும் இதில் போடுங்க. போட்டுட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஈஸ்ட் மிக்ஸ் இருக்குது, பாலோடையும் தண்ணியோடையும். இப்போ இதை விட்டு இதில் குழையுங்கோ. ஸோ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் பீட் பண்ணி வச்சுருக்க முட்டை, சீனி, பட்டர் இருக்குது. இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்செடுப்போம். ரெசிபிக்கு இப்படியான வந்து ஸ்வீட் டோ ரெசிபிகளுக்கு உங்களுக்கு முட்டை போட விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் குழைச்சோன்று கேட்க தண்ணி ததமாக கூட இருந்தேன்னு சொன்னால் இது வந்து நார்மலி சாஃப்டாக தான் இருக்கணும். அப்படி உங்களுக்கு தண்ணி கூட இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் மா ஆட் பண்ணலாம். ஸோ இதுக்கு நான் வந்து கொஞ்சம் மா ஆட் பண்ண போகிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மா இருக்குது. ஸோ 300 கிராமும் 1.5 டேபிள் ஸ்பூனும் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்கோ. ஸோ இந்த டோ வந்து கொஞ்சம் ஒட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் டோன்ட் வரி, இது நல்லா சாஃப்டான டோ தான். ஸோ இது ஒட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது டோன்ட் வரி, இது ஜஸ்ட் நார்மல். ஆனால் நீங்கள் வந்து இந்த கையில் வந்து இப்படி விடுற மாதிரி இருக்கணும். கையில் அப்படி ஒட்டி பிடிச்சி கொண்டு இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். ஸோ இப்போ நான் இதை ஒரு அளவுக்கு குழைச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் இதை நீட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த கவுண்டர் டாப்பை வந்து நல்லபடியாக க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ இந்த கவுண்டர் டாப்பை வந்து வடிவாக க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் மா இருக்குது. இந்த மாவை வந்து லைட்லியாக டஸ்ட் பண்ணி விடுங்க. நான் ஒரு டீஸ்பூன் மாதிரி தான் அதில் டஸ்ட் பண்ணியிருக்கிறேன். டஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த நாங்கள் குழைச்சி வச்ச மா இருக்குது. இதை இப்போ நாங்கள் நீட் பண்ணி எடுப்போம். இந்த குழைச்ச அப்புறம் வந்து நான் ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா நீட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து 300 கிராமும் 1.5 டேபிள் ஸ்பூனும் மா யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ ஒரு 4 நிமிஷமாக நீட் பண்ணியிருக்கிறேன். நல்லா இழுத்து நீட் பண்ணுங்க. இப்போ ஒரு 7 நிமிஷமாக நீட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷமாக நான் மிக்ஸ் பண்ண பிறகு இதை வந்து நீட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை நீட் பண்ண பிறகு ஸோ இதில் வந்து ஒரு பவுல் எடுத்து அதுக்குள்ள வந்து பட்டர் பூசி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த டோவை வந்து இந்த மாவை இதுக்குள்ள வச்சுட்டு நல்லா ரெஸ்ட் பண்ண விடணும் ரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு மேலேயும் லைட்லியாக வந்து பட்டர் பூசி விடுங்க. ஸோ இந்த பட்டரை பூசி போட்டு ஒரு டேம்பான டவல் எல்லாத்துக்கும் வந்து இப்படி ஒரு பிளாஸ்டிக் ரேப்பால் இதை மூடி போட்டு
இந்த இருக்குது இதை நான் மூடி இருக்கிறேன். இப்போ இது வந்து எக்ஸாக்ட்லி வந்து ஒரு மணித்தியாலம் வந்து ரைஸ் பண்ண வைக்க போகிறேன். ஓகே, நான் ஏற்கனவே வந்து கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணியிருக்கு. நான் இந்த டோ வந்து ரைஸ் பண்ண வச்சேன்னா 1 hour and 10 minutes ஆகிட்டு 1 hour வச்சிங்கன்னா காணும். இப்போ இதை திறந்துட்டு ஸோ இதில் ஏர் இருக்குது, இந்த ஏரை வந்து பஞ்ச் அவுட் பண்ணி எடுக்கணும். இந்த கவுண்டர் டாப்பு கொஞ்சம் வந்து டஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஏர் எல்லாத்தையும் எடுத்துட்டு என் பீஸா கட்டுறால இதை நான் கட் பண்ணுறேன். இருக்குது. ஸோ 6 பவுல் வந்திருக்குது. ஈச் ஒன் வந்து 100 கிராம் வருது. அதில் மிஞ்சி இருக்கு இவ்வளவும். ஸோ நான் கையை கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கிறேன். அப்படியே கொண்டு வந்து இதை ரோல் பண்ணுவோம். இந்த சைடை வந்து நான் இப்படியே பிஞ்ச் பண்ணி விட்டுருக்கேன். இல்லாட்டிக்கு கீழே அமர்த்தி விடுங்க. நான் இப்படி நீட்டாக ரோல் பண்ணியிருக்கேன் சங்கிலி மாதிரி. இப்போ ரோல் பண்ணி போட்டு ஒரு எண்டை வந்து இப்படி கொண்டு வந்து டக் பண்ணுங்க. அமர்த்திட்டு இப்படியே ஆகலன் டைட்டாக இல்லாமல் ஒரு அளவுக்கு டைட்டாக இப்படி சுற்றி எடுங்க. சுற்றி எடுத்துட்டு இந்த எண்டு இருக்குதுல்ல, இந்த எண்டை வந்து இப்படி கீழே வந்து வச்சிங்கன்னு சொன்னால் தான் செப்பரேட் பண்ணாது. அந்த கீழே உணர்ந்து அடியில் இதுக்குள்ளால வந்து ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். நான் இப்படி ரோல் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தின்னாக ரோல் பண்ணுங்க. ஸோ இதில் நான் ஒரு ட்ரே எடுத்து இதுக்கு மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு நாங்கள் வந்து ரோல் பண்ணி வச்சுருக்க இந்த சங்கிலி பானை வந்து இதில் வைப்போம். ஆனால் இந்த எட்ஜஸை வந்து இந்த கடைசியில் வருதில்ல இந்த பீஸை வந்து எப்படியாவது டக் பண்ணி ஏதாவது இந்த எட்ஜோட வந்து சீல் பண்ணுங்க. சீல் பண்ணாடிக்கு இந்த ரோல் பண்ண வந்து பேக் பண்ணிக்க விரிஞ்சிடும். கிட்ட வைக்காதீங்க. ஸோ இப்படி வச்சு போட்டு பிளாஸ்டிக் ரேப்பால் நான் மூட போகிறேன். ஓகே, நான் இதை பிளாஸ்டிக் ரேப்பால் மூடிட்டேன். மூடி போட்டு என்ன ஒரு மணித்தியாலம் வந்து இதை ப்ரூஃப் பண்ண வைக்க போகிறேன் ரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ 1 hour வந்து தூக்கி வைக்க போகிறேன். எக்ஸாக்ட்லி ஒரு மணித்தியாலம் ஆச்சுது நான் இதை வந்து ரைஸ் பண்ண வச்சு. இப்போ இதை திறந்துட்டு உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் எக் வாஷால் வந்து மேலே வாஷ் பண்ணலாம். பாலால் வந்து மேலே பூச போகிறேன். பசுப்பால் அது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர மேலே சுற்றி வர அப்படியே பசுப்பாலால் பூசுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டராலையும் மேலே வாஷ் பண்ணலாம். ஸோ இந்த நான் பசுப்பாலால் வந்து மேலே வாஷ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கிறேன். 375 degrees Fahrenheit அல்லாட்டிக்கு 190 190 degrees செல்சியஸுக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை தூக்கி 375 degrees Fahrenheit அல்லாட்டிக்கு 190 degrees செல்சியஸில் வச்சு இதை நாங்கள் பேக் பண்ணி எடுப்போம் 12 minutes. ஃபர்ஸ்ட் நீங்கள் நடுவில் கேட்குறீங்க அபிகேல, இந்த இருக்கிற அபிகேல் நான் இன்றைக்கி குக்கிங்கில் வந்திருக்கிறேன். அபிகேல் வந்து பக் பண்ணி கொண்டிருக்கிறேன். அபிகேல், you want to say hi? Hi. Look at the camera. Look. Abigail, say hi. So first நீங்கள் நடுவில் கேட்டிருக்கீங்க. சாரி, இன்றைக்கு தான் ஞாபகம் வந்து Abigail காட்டுறேன். Say hi, Abigail. Say hi. Hi. Okay, so first உங்களுக்காண்டி Abigail காட்டியிருக்கு. சங்கிலி பானெல்லாம் நான் பேக் பண்ணிட்டேன். எக்ஸாக்ட்லி 375 degrees Fahrenheit அல்லாட்டிக்கு 190 degrees Celsius வச்சு 12 minutes எக்ஸாக்ட்லியாக பேக் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பேக் பண்ணிவிட்டு இது நான் ஒரு 15 to 20 minutes வந்து கூல் பண்ண வைக்க போகிறேன். எக்ஸாக்ட்லியாக வந்து 20 minutes வந்து ஒரு டவலால் மூடி போட்டு கூல் பண்ண வச்சு நான் இப்போ இது நல்லா கூல் ஆகிட்டுது. கூலான பிறகு இதில் வந்து பட்டர் எடுத்து மெல்ட் பண்ணி வச்சு அது கூல் ஆகிருக்குது. இந்த பட்டரை வந்து மேலே ப்ரஷ் பண்ணுங்க ஒரு ப்ரஷ்ஷால். ஸோ இதை பட்டரை போட்டு ப்ரஷ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இதுக்கு மேலே சீனி நாங்கள் போட போகிறோம். ஸோ இப்போ நான் பட்டரால் வந்து மேலே ப்ரஷ் பண்ணிட்டேன்.
இதில் கொஞ்சம் சீனி எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு நாங்கள் பட்டர் போட்டு வச்சிருக்கிற இந்த சங்கிலி பானை எடுத்து இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் தூவலாம். எல்லாட்டிக்கு இப்படியே டைரெக்டாக இந்த சீனிக்கு மேலே போட்டு இப்படியே அப்ளை பண்ணி எடுக்கலாம். இந்த இருக்கு. இதை பட்டர் மேலே போட்டால் பிறகு இந்த சீனிக்குள்ள டைரெக்டாக இப்படியே போட்டு சுற்றி விட்டீங்கன்னு சொன்னால் வழியாக ஸ்டிக் பண்ணும். ஸோ இந்த இருக்குது நான் இது எல்லாத்துக்கும் வந்து இந்த சுகர் போட்டு கோட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த சங்கிலி பான் செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த சங்கிலி பன். இதெல்லாம் செய்து முடிஞ்சது. நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த சங்கிலி பான் எல்லாம் செய்து முடிஞ்சது. இது சூப்பராக வந்துருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம தம்ஸ் அப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ல சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.